இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. அது எங்கள் ஊரில் இந்த குழம்பு வந்து பொரிச்ச குழம்பு, புளிலா குழம்புன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு டக்கராக இருக்கும். இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நான் 2 காய்கறி சேர்த்துருக்கேன். சவுச்சவும் முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். வேணுன்னா உங்களுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து சோம்பும் தேங்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம். காய் வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பிரிஞ்சிருக்கோம் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடலாம். கொதிக்கிட்டு இறக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி